போது எப்படி கீழ்ப்படுகிறோம்? ஏதோ புருஷனுக்காக நம்ம கீழ்ப்படியல. அதுக்கு வேற மோட்டிவ் இருக்குது. அது என்ன? கத்தர் பெரியவர், அவர் சொல்லிட்டாரு, இதுதான் அவருடைய நியாயம், இதுதான் அவருடைய வழி, ஆகவே நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி கீழ்ப்படுகிறோம். சரி, இதுதான் மோட்டிவேஷன். எல்லாத்தையும் அவருடைய பிரியத்துக்காக நம்ம செய்கிறோம். புசிக்கிறது குடிக்கிறது கூட எல்லாவற்றையும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக அதை செய்யுங்கன்றாரு 1 Corinthians 10:31 இல்லையா? அதை கூட கர்த்தரை யோசித்து பார்த்து செய்யுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு அது பிரியமா இருக்கா? உங்க புசிப்பு குடிப்பு கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? உட்காந்து சாராயத்தை குடிச்சிட்டு இருந்தா அது கர்த்தருடைய மகிமைக்காக செய்கிறோம். பாருங்க, புசிக்கும் போதும் குடிக்கும் போதும் அதை யோசிச்சாலே தப்பான காரியங்களுக்குள்ள போக மாட்டோம். இது கர்த்தருக்கு பிரியமா? நான் சாப்பிட்றது, நான் புசிக்கிறது, குடிக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று பார்த்து தான் அதை செய்கிறோம். அதான் கிறிஸ்தவன் வந்து எல்லாத்துலேயுமே, வெறும் சாப்பிட்றதுல கூட, புசிக்கிறது குடிக்கிறது கூட எதை யோசிக்கிறான்? இது கர்த்தருக்கு ஏற்றதா, கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி, அவர் அதை அப்ரூவ் பண்ணுறாரா, அவர் இது சரின்றாரா, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் டாக்டர் இதை நல்லதுன்னு சொன்னாரா, சாப்பிட்லான்னாரா, அது அப்புறம் தான். கர்த்தருக்கு ஏற்றதா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ சில காரியங்களும் நம்ம செய்கிறது இல்லை. ஏன்? கர்த்தருக்கு பிரியப்படுதான், கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன், அதனால் அதை செய்ய விரும்பவில்லை. அதுதான் கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு. ஏன் நீங்கள் இது பண்ணுறதில்ல, நீங்கள் எப்படி பண்ணுறதில்ல? அப்படி ஒன்றும் இல்லைங்க, கர்த்தருக்கு பிரியமானது அல்ல அது. குடிச்சு வெறிக்கிறது கர்த்தருக்கு, அதனால பண்ணல. நாங்கள் அவ்வளோதான், கர்த்தருக்காக நாங்கள் வாழ பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறது தான் முக்கியம் எங்களுக்கு, கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் எங்களுடைய வாழ்க்கை, ஆகவே நாங்கள் பண்ணல. அப்படிதான். அதே மாதிரி தான் இதுன்றாரு, மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. கர்த்தர் ஏற்படுத்தின அமைப்பு, கர்த்தர் அப்படி செட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு காரணத்துக்காக செட் பண்ணியிருக்காரு. அதை நான் விளக்குறேன் இப்போ. சரி, அதான் மோட்டிவேஷன். அப்போ அப்படி தான் கீழ்ப்படிக்கணுன்றார். அது மட்டும் இல்லை, அப்படி கீழ்ப்படியும் போது என்ன ஆகிறது? இன்னொரு காரியமாக அங்கே நடக்கிறது. என்னன்னா, சுவிசேஷத்தை அப்படியே சித்தரித்து காட்டுகிறோம். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படியும் போது சிலர் கேட்குறாங்க, இப்போ எப்படிங்க இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க, மைக் எடுத்துக்கிட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறது, என்ன வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுறது அப்படி அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷத்தை சித்தரிக்க முடியும். அப்படி